புதிதாக சகோதரர்கள் யாராவது சகோதரிகள் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு அறிமுகம். அதுதான் இந்த பெருநாள் தொழுகை என்பது. சாதாரணமா 2 ரக்காத் தான். வழக்கமா நாம தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் தான். வேறு எந்த வித ஒரு கூடுதலான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம், அதிகப்படியா 12 தக்பீர்கள் சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர்ங்கிற அந்த தக்பீரை ஒரு 12 தடவை 2 ரக்காத்துலமா சேர்ந்து 12 தக்பீர்களை மட்டும்தான் கூடுதலா சொல்லுவோம். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த தொழுகைக்குன்னு பாங்கு இக்காமத்து அதெல்லாம் கிடையாது. தினம் 5 வேளை தொழுகைக்காக பர்ண தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற பாங்கோ, ஜமாத்தோட தொழுகும் போதோ அல்லது பர்ணத்துடைய தொழுகை தொழும் போது சொல்லக்கூடிய இக்காமத்தோ இந்த தொழுகைக்கு கிடையாது. அதே போல வழக்கமாக தொழக்கூடிய தொழுகைகளுக்கு இருப்பது போல முன்னாடியோ பின்னாடியோ சுன்னத்தான நஃபிலான இந்த மாதிரி எந்த உபரியான தொழுகைகள் எதுவும் கிடையாது. வெறுமனே 2 ரக்காத் அவ்வளவுதான். இந்த 2 ரக்காத்துல இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நாம எல்லாம் கையை உயர்த்தி கையை கட்டுவோம் இல்லையா? கட்டினதுக்கு அப்புறம் முதலாவது ரக்காத்துல இமாம் அவர்கள் கூடுதலாக 7 தக்பீர்களை சொல்லுவாங்க. கூடுதலாக 7 தக்பீர்களை சொல்லுவாங்க. இந்த தக்பீரை சொல்லும் போது கையை உயர்த்த வேண்டியதோ அல்லது உயர்த்தி கீழே போட வேண்டியதோ அல்லது உயர்த்தி கட்டிக்க வேண்டியதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எப்படி நாம கையை கட்டுறோமோ அதோட சரி. அதுக்கப்புறம் இமாம் அவர்கள் 7 தக்பீர்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நாமளும் அல்லாஹ் அக்பர்னு நம்ம மனசுக்குள்ள சாதாரணமா சொல்லிக்கிட்டா போதும். இது சத்தம் போட்டு உறக்க கூட சொல்ல வேண்டியதில்லை. சாதாரணமா 7 தடவை அவங்க சொல்லும் போது ஃபாலோ பண்ணி 7 தடவை சொல்லிட்டா போதும். அதுக்காக ஒரு சில சகோதரர்கள் அண்ணாந்து பாத்துக்குவாங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து அல்லாஹ் அக்பர்மாங்க. அதுவும் கூட தேவையில்லை. சாதாரணமா நிக்கிறோம், தொழுகைக்கு நிக்கிறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு அல்லாஹ் அக்பருக்கும் இன்னொரு அல்லாஹ் அக்பர் இருக்குல்ல, ஒண்ணு 7 தடவை சொல்றது, அது ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இடையில ஏதாவது திக்ருகள் தஸ்பீகள் ஓதணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிளைனா 7 தக்பீர் சொன்னா போதும். அதுக்கப்புறம் இமாம் அவர்கள் அல்ஹம் சூரா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க, ருக்குவுக்கு போவோம், சஜ்தா செய்வோம், அதெல்லாம் வழக்கம் போல எழுந்து நிற்போம். 2வது ரக்காத் அதுல அதிகப்படியாக 5 தக்பீர் சொல்லுவாங்க. முதல் ரக்காத்துல 7, 2வது ரக்காத்துல 5. இதுல முதல் ரக்காத்துக்கு 7 தக்பீர் சொல்லும் போது என்னென்னலாம் நடைமுறைகள் கூடுதல் குறைவெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நம்ம சொன்னோமோ அதே தான் இதுக்கும். கையை உயர்த்தி கட்ட வேண்டியதில்லை, கையை உயர்த்தி அவிழ்க்க வேண்டியதில்லை, வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்ல வேண்டியதில்லை, இடையில எந்த திக்ரு தஸ்பீயும் ஓத வேண்டியதில்லை. சாதாரணமாக 5 தடவை சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா அல்ஹம் சூரா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க, தொழுகை முடிஞ்சிடும். இந்த 2 ரக்காத்து தொழுகைக்காகன்னு விசேஷமா நீயத்து சொல்றதுன்னெல்லாம் ஏதாவது சொல்லி தருவாங்க. அந்த மாற்று கொள்கையில் உள்ள ஜமாத்துகளுக்கு போனோம்னா அந்த மாதிரி நீயத்துங்கிறது எதுவும் இல்லை. நீயத்துங்கிறது மனசுல நினைக்கிறது தான், எண்ணம் தான். எப்படி இந்த தொழுகைக்காக ஒழு செஞ்சுட்டு கிளம்பி துணியை மாத்திட்டு ஒழு செஞ்சு பள்ளி திடலுக்கு வர்றோம் இல்லையா, இதுதான் நீயத்து. இதுக்காக தனியா நாம எதுவும் மனசால வாயால மொழிய வேண்டியதெல்லாம் இல்லை. இது நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதா நீயத்து. இதுக்காக கூடுதல் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி இந்த 2 ரக்காத்துகளில் கண்ணும் கருத்துமாக கலந்து கொள்கிறோமோ இந்த தொழுகை முடிந்தவுடன் இமாம் உரை நிகழ்த்துவார்கள். அந்த உரையிலும் அவசியம் கவனமாக கலந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய உரையில் எப்படி நாம் கவனமாக கலந்து கொள்கிறோமோ அதே போல இந்த பெருநாள் தொழுகைக்கு பின்னால் உள்ள உரையில கண்டிப்பாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த தொழுகையினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ தொழுகை ஆரம்பிக்கப்பட்டோம். உங்களுடைய வரிசைகளை சரி செய்து கொண்டீர்களே ஆனால் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு வசதியாக இருக்கும்.